ஹென்றி டிபன் பேசுகிறப்ப ஒரு வழி இருக்குது. இதில் ப்ரொசீஜரல் லேப்ஸ் நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் பற்றி பெருசாக பேச விரும்பலை, அது முக்கியமும் இல்லை. ஆனால் கீழ்மட்டத்தில் ஒரு டார்ச்சர், போலீஸ் காவலர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை அப்படின்ற ஒன்று பெரிதாக மாறலை. நீங்கள் ஆட்சியாளர்கள் என்னதான் மனித உரிமைக்கான இதை பேசினாலும் கீழே நிர்வாக அமைப்பு கட்டமைப்பு அப்படின்ற ஒன்றில் அவங்களுடைய அணுகுமுறையில் படு மோசமாக இருக்குது அப்படின்ற ஒன்றை சொல்கிறார். நாளும் இந்த அவலம் அரங்கேறுது, சில விஷயங்கள் கவனத்துக்கு வருது, சிலது வரல அப்படின்னு சொல்கிறார். முதலாவதாக திருப்பூணத்தில் இப்படி அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறையினால் தாக்கப்பட்டு அகால மரணம் அடைந்தது மிக மிக ஒரு வருத்தமான செய்தி, மிக மிக கண்டனத்துக்குரியது. ஒரு முன்னாள் காவல்துறை அலுவலர் என்ற முறையில் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கே போலீஸ், நான் ஒரு முன்னாள் போலீஸ் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முன்னாடி மாதிரி இல்லை. நாங்கள் வேலை பார்த்த 1990 2000 அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்கள் சன் டிவி மட்டும்தான் அந்த காலத்தில் 2000 வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது, சன் நியூஸ் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, ஊடகங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கேமராமேன் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. தப்பு நடந்தால் வெளியே வந்துடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்பர் ஒன்று எங்கிருந்து சார் இந்த தைரியமும் மூர்க்கத்தனமும்? இல்லை, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன். என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தா கூட, இப்போ ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்னா 7 மாதம் ட்ரைனிங், 2 மாதம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்கள் ட்ரைனிங். ஒரு எஸ்ஐ அல்லது ஒரு டிஎஸ்பிக்கு டைரெக்டாக வரும்போது பேசிக் ட்ரைனிங் 1 இயர் அப்படி கொடுக்குறோம். நிறைய சப்ஜெக்ட் சொல்கிறோம். அதில் ஹியூமன் ரைட்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், சட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் என்ன, எல்லாத்தையும் சொல்லித்தரோம் நாங்கள். இருந்தால் கூட அந்த ஒரு பேசிக் ட்ரைனிங்கில் வெளியே அவுட்டோர் எக்ஸசைஸ் அவங்க அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலானது நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஏறுறதே கிடையாதுங்களேன். உண்மையை தான். நான் வைஸ் பிரின்சிபல் போலீஸ் ட்ரைனிங் இருந்திருக்கேன், பிரின்சிபல் போலீஸ் அகாடமியில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி இன் சர்வீஸ் ட்ரைனிங், ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், அப்படி ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படி நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கூட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். வி ஆர் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள், லயபிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிறவங்க கான்ஸ்டபிள்ஸு அல்லது கீழே உள்ளவங்கலாம் என்னென்னா, யூனிஃபார்ம் போட்டோம்னா நாட் ஓன்லி தி ஆல்மோஸ்ட் ஒரு சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் லெவலில் வரைக்கும் சொல்லலாம் இல்லைங்களேன். யூனிஃபார்ம் போட்டோம்னா யாரை வேணாலும் நம்ம எப்படி ஒருமையில் கூப்பிட்டாலும் அல்லது ஏதாவது அடிச்சுனா கூட நம்ம இம்யூண்ட், நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையில் நிறைய பேர் ஃபங்க்ஷன் பண்ணி யாராவது நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? யூனிஃபார்ம் போட்டு நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு சட்டத்தில் வழி இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. வி ஆர் ஆல்சோ, அதாவது ஒரு பொதுமக்களில் ஒருவர் ஒரு குற்றம் பண்ணாங்கன்னா அவர் எங்கேயோ ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப் போடணும். போலீஸ் தப்பு பண்ணான்னா பக்கத்திலேயே லாக்கப்பு, 4 ஸ்டெப் நடந்து உள்ள லாக்கப் தள்ளிடலாமா அப்படிங்கிறத போலீஸ் உணர்றதில்லை. தப்பு பண்ணக்கூடாது, வி ஆர் நாட் எபவ் லா அப்படிங்கிறது உணர்றதே இல்லை. இது சம்பவம் நடந்த இடமே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, வேற கோயிலில் எங்கேயோ அடைச்சிட்டு கோசாலைக்கு கூட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க. என்கொயரியே சட்டவிரோதமாக நடந்தது மாதிரி இல்லை. அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ போலீஸார் விசாரிக்கலாமா விசாரிக்கக்கூடாதா? எஃப்ஐஆரே இப்போ நண்பர் டிஃபினே அவருக்கு சொன்னாங்க, நம்ம சொன்னாங்க எஃப்ஐஆரே போடலைங்க, 2 நாள் கழிச்சாங்க எஃப்ஐஆரே போட்டாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி எப்படிங்க ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முக்கியமான நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது இப்போ எல்லா இடத்துலையுமே என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாக ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேசஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு அழுத்தம், மேலதிகாரிகளுடைய அழுத்தம். அதில் ஒன்றும் ஓப்பன் சீக்ரெட், அது மேலே அழுது எப்படின்னா மறைச்சு பேச வேண்டியதில்லை. அதாவது ஒரு புகார்னு போய் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை. அதாவது நீங்கள் புகார் கொடுத்து போனீங்கன்னா ஒரு அரசியல்வாதியுடைய சிபாரிசு போனோம்னா உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை, மேலதிகாரியுடைய சிபாரிசில் போனால் ஒரு நடவடிக்கை, அல்லது நம்ம வக்கீல் ஒரு ஆளை கூட்டு போனான்னா ஒரு நடவடிக்கை, ஒரு ஆங்கிலத்தில் பேசுனா அதுக்கு ஒரு பயந்துக்கிட்டு ஒரு நடவடிக்கை. ஆனால் சாதாரண ஒரு பிரஜை நான் பாதிக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஒரு எஃப்ஐஆர் போட்டதில்லை, ஒரு சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய இது தரதில்லை. நண்பர்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வழக்கில் ஒரு அதாவது முதற்கட்ட விசாரணை, ஆரம்ப கட்ட விசாரணை, ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணித்தான் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் ஒரு 5 சிச்சுவேஷன்ஸில் நீங்கள், ஏன்னா அதில் டெஃபினட்டாக இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு சஸ்பெஷன் இருக்கும்போது நீங்கள் முதற்கட்ட விசாரணை பண்ணிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க. அதர்வைஸ் டெஃபினட்டாக இருந்தால் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் தான் சட்டம் சொல்லுது.
உச்சநீதிமன்றம் லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல ரேட் பண்ணி அதான் சொன்னாங்க. ஆனால் அந்த முதற்கட்ட விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போலீஸ் மிஸ்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி நாங்கள் விசாரணை பண்ணுறோம், எஃப்ஐஆர் போடுறதில்லை, நாங்கள் விசாரணை பண்ணோம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் யாராவது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம்னா ஒன்று எஃப்ஐஆர் போடணும், இல்லை முதற்கட்ட விசாரணை தேவையாக இருந்தால் ஒரு சிஎஸ்ஆர் தரணுங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தே ஆகணுங்க. ஆனால் கொடுக்கறது இல்லை, அப்படியே வச்சுக்கிறாங்க. ஏதாவது இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அழுத்தம், நான் மேலதிகாரி அழுத்தம் சொன்ன பாருங்க. இப்படி ஒரு தெஃப்ட் கேஸ் வந்தது, ஒரு கார் திருடு போச்சு. இப்போ இந்த கேஸ் எடுத்தவங்களேன் ஒரு 7.5-8 பவுன் நகை திருடு போச்சுன்னா அது வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருது. அப்போ ஒரு கிரேவ் கேஸ் அப்படின்னா டிஎஸ்பி வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை அறிக்கை அனுப்பணும். எஸ்பி மீட்டிங்கில் போகிற மேலே போய் கேட்பாங்க, ரெவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க கிரேவ் கேஸ் என்னாச்சுன்னு சொல்லி. இதுக்கு பயந்துக்கிட்டு அல்லது என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் குற்றங்கள் ரொம்ப குறைவாக நடக்குன்னு நான் காமிக்கணும், இல்லைன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற மாதிரி காமிச்சிருவாங்க. நாளைக்கு சிஎம் ரிவ்யூ அல்லது மீட்டிங்ல போகும்போது அல்லது டிஜிபி மீட்டிங் போகும்போது பெரிய பிரச்சனை சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறத முழுங்குறாங்க. சரி, அது ஒரு பார்ட் போடுறது இல்ல. அது ஒரு நானே டிசி அடையார் அங்க இருக்கும் போதுங்க, அப்பா மாண்புமிகு முதல்வராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். நான் சொன்னேன், அப்ப இருக்கிற கமிஷனர்கிட்ட, ஏடிஜிபி லாண்டாட்ட, டிஜிபி கிட்ட சொன்னேன், ஏன் சார் பொய்யாவே எல்லாருமே எல்லா ஆட்சியிலையும் அரசாங்கத்தை நீங்க நல்ல பேர் வாங்கினதுக்கு வேண்டி எங்க ஆட்சியில தான் குறைந்த குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு பொய்யா ஏன் எல்லா ஆட்சியிலையும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? உண்மையை சொல்லுங்களேன். நீங்க வேற கேஸை கண்டுபிடிக்க வேண்டாம், வர்ற கம்ப்ளைண்ட் வாங்கி ஃப்ரீயா கேஸ் ரிஜிஸ்டர் பண்றீங்களே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறீங்களே, பாதி குறை தீர்ந்து விடுமே உங்களுக்கு அப்படின்னா, எப்பா இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய இன்னைக்கு போன மாதம் 100 கேஸ் ஆச்சு, இப்போ 200 கேஸ் ஆச்சுன்னா அரசியல் கட்சிகள் அதை அரசியலாக்குமே எப்படின்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, மேல வரைக்கும் போய் முதல்வர்களுடைய வரைக்கும் நாங்கள் அதை பேசணும், முதல்வர் ஒத்துக்கிட்டார் ரைட்டுன்னு. ஆனா ஒரு 6-7 மாதங்களுக்கு அப்புறம் அப்புறம் பழையபடி அதே மாதிரி வந்துச்சு. ஆக இப்ப ஒரு கேஸ் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க, கார் திருடு போச்சு அல்லது 8 பவுன் நகை திருடு போச்சுன்னா என்னாச்சு? எஃப்ஐஆர் போட்டோம்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியா இருக்கு, நம்ம இதுல கேஸ் அதிகம், டிடெக்ட் நமக்கு ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் அதிகம், டிடெக்ஷன் கம்மியா இருக்குது, நான் யார்கிட்ட போய் திட்டுவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த மேலதிகாரி நீங்க சொன்னீங்கல்ல, கீழே கான்ஸ்டபிள் லெவல்ல சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்றதாங்களே, இப்படி பண்றாங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தம். கான்ஸ்டபிள், சபார்டினேட் போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறது முக்கியம். அவங்களுக்கு எப்போ அடிக்கணும் சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும் முக்கியம், எப்படி ட்ரீட் பண்ண சொல்லி. அதை விட எஸ்பி டு டிஜிபி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பக்காவா நிறைய ட்ரைனிங் தரணுங்க. அவங்க சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் சில நேரம் ட்ரீட் பண்ற பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு சாடிஸ்டிக் மூவ்மெண்டா இருக்கும். இப்ப இந்த கேஸ்லயே வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு கான்ஸ்டபிள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் பவர் இருக்கான்னா, எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டிவ் பவர் கிடையாது. ஒன்லி ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போடலாம், எஃப்ஐஆர் போட்டு அதை ஐஓ எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும். இது வந்து ஒரு கிரேவ் கேஸா இருக்க முடியும், அப்ப இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர் வந்து அல்லது டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணி இந்த குற்றவாளி யார் பண்ணிருப்பாங்க, எங்க பண்ணிருப்பாங்க என்னன்னு தகவல் சேகரிக்க தான் ஸ்பெஷல் பார்ட்டி, தவிர இன்ட்ராகேஷன் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஐஓ தான் பண்ண முடியும். இன்ட்ராகேஷன் ஐஓ தான் பண்ண முடியும். கான்ஸ்டபிள் பண்ணது எல்லாமே எல்லாவற்றையும் செயல் மிக மிக கண்டனத்துக்குரிய செயல். ஒரு நாள்ல பதிவாகிற அத்தனை குற்ற வழக்குகளையும் அந்த ஐஓ இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஒரு ஐஓ வந்து அத்தனை வழக்கையும் அவர் முழுமையா தீர விசாரிக்க முடியுமா? அவர் கீழே இருக்கிறவங்க விசாரிக்க சொல்வாரா? அது வந்து இம்மெட்டீரியல். நீங்க சொல்றது இம்மெட்டீரியல். நான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு திருட்டு வழக்கு வருகிறதுன்னா ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு பேசிக்கான ட்ரைனிங் இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு கொடுங்குற்றம், ஒரு கொலைய வழக்கில் இருக்கிற ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு மொலஸ்டேஷன் பண்ணவர், ஒரு சீரியல் அஃபெண்டர், அவங்கள எப்படி ஒரு 3rd டிகிரியில் விசாரிப்பாங்கன்றதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. ஒரு தீவிர செயலில் ஈடுபட்டவங்க, பயங்கரவாதம் அப்படின்னு. இது ஒரு திருட்டு கேஸ், இதுக்கு இத்தனை பேர் சூழ்ந்து அடிக்கிறதும் வேற 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 இன்வெஸ்டிகேட்டிவ் மெத்தடே இல்லையா? கிரிமினல் அது சாதாரண திருட்டு கேஸ் சம்பந்தப்பட்டவர் அல்லது ஒரு ஹர்ட் கேஸ்ல சம்பந்தப்பட்டவர், கொலை வழக்கு அல்லது ஒரு பெரிய டெரரிஸ்ட், அதுல எல்லாம் வந்து ஒரு பாகுபாடே இல்லை. காவல்துறையினர் அடிக்கலாமா, யாராவது இருக்கட்டும் அவங்க அப்படின்னா சட்டத்தில் சிஆர்பிசியில் இப்போ இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்த சட்டங்களில், ஐபிசியில் இப்போ இருக்கிற பாரதிய நியாய சங்கீதாவில், சில லோக்கல் லாஸ்லே கூட 9 விதமான சந்தர்ப்பங்களில் காவல்துறை ரீசனபிள் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. இது சரிதானா, எக்ஸசிவ் ஃபோர்ஸா சரியான ஃபோர்ஸானு பார்க்கலாம்னு இருக்கு.
எந்த விதமான இதை பார்த்தா கூட இப்படி இந்த காவலர்கள் இந்த திருப்புவனம் கேஸில் அஜித் குமாரை கொண்டு போய் பல்வேறு இடங்களை வைத்து அடித்தது அல்லது அவரை சேர்ந்தவளை அடித்து துன்புறுத்தி இருக்கிறதுக்கு அந்த 9 விதமான சர்க்கம்ஸ்டான்ஸில் வரவே இல்லை. இன்ட்ராகேஷன்ல அடிச்சு கம்பல் பண்ணி கன்ஃபெஷன் வாங்குறதுக்கு போலீஸுக்கு பவரே இல்லை. ஆக இந்த வழக்கில் என்னன்னா அழுத்தம் கண்டுபிடிக்கணுங்க. நான் மேல திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்றது, உடனே பண்றேன் இல்லையா அப்படி சொல்லி மேலதிகாரிகள் அழுத்தம் கொடுத்த உடனே கீழே இன்ஸ்பெக்டர் அது கீழே உள்ளவங்க அழுத்தம் எனக்கு தெரியும். நானும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இப்ப அந்த அழுத்தம் கொடுத்தவங்க எல்லாம் சிக்குவாங்களா? ஏங்க அடிச்சவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க, கரெக்ட். அழுத்தம் கொடுத்தவங்க யாருன்றது அம்பலமாகுமா? அதாவது இதுல கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. மேலதிகாரிகள் சொன்னதானங்க சொன்னாதானங்க சொன்னதா போய் தானங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சில பேர் அவங்க மனைவிமார்கள் குடும்பத்தில் போராடினாங்க. மேலதிகாரிகள் இல்லீகலா ஒன்னு சொன்னாங்கன்னா பண்ணாங்கன்னா ஜெயிலுக்கு தான் போகணும் கண்டிப்பா. இல்லீகல் ஆர்டர்ஸ் ஓய்வு பண்ணத்தில் ஒண்ணுமே இல்லை, எங்க சட்டமே கிடையாது. ஆனால் இந்த அழுத்தம் எப்படி இதுல பிடிக்க மாட்டாங்க. நாளைக்கு ஸ்டேஷன் விசிட் பண்ணுவாங்க, வேற ஒரு கேஸ்ல சரியா பண்ணல ஒரு சார்ஜ் அல்லது வேற ஒரு சஸ்பென்ஷன் அல்லது நிம்மதியாக வேலை செய்ய முடியாது அப்படின்னு சூழ்நிலை இருக்கும்போது கேஸை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. பிரஸ்ல ஆகா பெரிய கேஸ் கண்டுபிடிக்க முடியல, போலீஸ் கையாளாத போச்சும்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு இவரு அரசியலுக்கு அவர் பண்ணியே ஆகணும். அவர் என்ன சொல்லுவாரு, இந்த அரசாங்கம் தோற்று விட்டது, போலீஸ் தோற்று விட்டது மோசம் அப்படின்னு பேசுவாரு. அல்லது பப்ளிக்ல வேற மாதிரி பேசுவாங்க. போலீஸ் சுப்பீரியர்ஸ் எல்லா பிரஷரும் தாங்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நல்லா விசாரிக்கும் போது சரியான சட்ட புரிதல் இல்லாம நமக்கு அடிக்கிறதுக்கு பவர் இருக்கா இல்ல படிச்சனா ஜெயிலுக்கு போகணும். நம்ம நல்லா விசாரிக்கிறதுனால நல்லா அடிக்கிறது அர்த்தம் பண்ணது மிக 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 தவறு. அடிக்கிறதுக்கு இவங்க பவரே இல்ல, சரியான நடவடிக்கை எடுத்தது சரிதான். இதுல சரி சார் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. நம்ம ஹென்றி சார் வந்து இது சிபிஐக்கு கொடுத்திருக்க தேவையில்லை, ரொம்ப நாள் ஆயிடும். அதுக்கு பதிலா எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற சில ஹானஸ்டான ஆபீசர்ஸ் மேலேயுமே நம்பிக்கை இருக்கு, அவங்கள கொண்டே ஒரு விசாரணையை நடத்தி இருக்கலாம், ஒரு சீக்கிரமா இதுக்கு தீர்வு வந்திருக்கும்னு சொல்றாரு. இல்ல இதுல வந்து நான் கூட நினைச்சேன் இது சிபிஐக்கு அனுப்பியிருக்க வேண்டியது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லாம் சும்மா வெறும் வாயை போட்டு மெல்ற எல்லாத்தையும் வாயை அடைக்கணும். தேவையில்லாம அலிகேஷன் சொல்லுவாங்க, தேவையில்லாம இதுல ஒரு மோட்டிவ் கற்பிப்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் எங்க மடியில ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் கனம் இல்லைங்க, பயம் இல்லைங்க, சிபிஐ விசாரிக்கீங்களா நல்லா விசாரிங்க நாங்க ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணதில்லை. அந்த 6 பேர் இல்லை எஃப்ஐஆர் போட்டால் 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஈவன் ஏடிஎஸ்பி கூட இன்வால்வ்டா அப்படிங்கிற விசாரிச்சுட்டு இருக்காங்க. எஸ்பியை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. வேற யாராவது இந்த நேரத்தில் விசிட் பண்ணிருக்காங்களா, எந்த ஆபீசரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லைங்க, தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று மாண்புமிகு முதல்வர் கிளியரா சொல்லிட்டாரு. இதுல என்ன ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மதுரையில் உள்ள மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ரொம்ப கிளீனா சொன்னாங்க, நாங்க சூமோட்டோவை எடுத்துக்கிறோம் நாங்க அப்படின்னு விசாரிச்சாங்க. அதுல பழைய 176 1 கேபிட்டல் ஏல இப்போ 196 சப்செக்ஷன் 2 இந்த பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதால ஒரு ஜூரிசெக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் போலீஸ் காவலில் இருந்த, காவல்ல அரெஸ்டே பண்ணல, அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கஸ்டடி என்ற அர்த்தம் இல்ல, போலீஸ் லாக்அப்ல வச்சா தான் கஸ்டடி என்ற அர்த்தம் இல்ல. நீங்க சர்வலைன்ஸ் பண்ணா கூட ஒரு வீட்டில் ஒரு குற்றவாளி இருக்கான்னு சொல்லி 4 பேர் நீ சுத்தி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் பயந்து போய் தூக்கு போட்டா கூட அந்த இறப்பு வந்து கஸ்டடியில இறந்திருக்காருன்னு அர்த்தம். ஆக சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இதுல இவங்க பிடிச்சுதான் விசாரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, வீடியோவும் வந்துருச்சு. அதனால ஒரு ஜூரிசெக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கு அனுப்புனாங்க. அவங்க விசாரிச்சுட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மதுரை அந்த டீன் கூட போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்ல 44 காயங்கள் இருக்கிறது, இந்த காயங்கள் தான் இறப்புக்கு காரணம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்பவுமே இந்த உயர்நீதிமன்றமே அப்சர்வ் பண்ணாங்க, நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, மேலதிகாரிகள் யாரோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், சரியா யார் இன்வால்வ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அரசாங்கம் எஸ் மேலதிகாரிகள் நடவடிக்கை தயக்கமே இல்லை, எங்களுக்கு யாரை காப்பாற்ற நோக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்பவே நீதியரசர் என்ன பண்றாங்க, அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இப்பதான் பதவிக்கு வந்திருக்காரு, ஒரு முன் அனுபவம் அதிகம் இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது தப்பு நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல அவரை மதுரையில் 4th அடிஷனல் ஜட்ஜ் அவரை போட்டு ஒரு என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்கொயரினா அவர் போலீஸ் ஆஃபீஸர் என்கொயரி பண்ண மாட்டாங்க. என்கொயரி அப்படினாலே இட்ஸ் கண்டக்ட் டு பி கண்டக்டட் பை ஜுடிஷியல் ஆஃபீஸர் தான். போலீஸ் பண்றது இன்வெஸ்டிகேஷன். அவர் என்கொயரி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் தரும். இப்படி உயர்நீதிமன்றத்தின் பார்வையில் 8ஆம் தேதிக்கு இந்த கேஸ் வரும். அதுக்குள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விசாரிச்சு டோட்டல் ரிப்போர்ட் தரணும், ரெக்கார்ட் போறோம் அவர் கொடுத்து சொல்லியாச்சு.
இதில் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா உயர்நீதிமன்றம் காங்கிரஸ் எடுத்துக்கிடுச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி லெவலில் அவங்க செலக்ட் பண்ணி இவர் நல்ல ஜட்ஜு, இவர் தப்பிக்க முடியாது, யாரும் உண்மையை சொல்வார்னு கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக நம்ம வந்து ஒரு சிபிசிஐடியில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி நீங்கள் விசாரிங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதையே மீறி தேவையில்லாமல் அரசியலுக்காக வேண்டி ஏதாவது அரசியலாக்கப்படுமோ இந்த பிரச்சனையில் என்று சொல்லி தான் மாண்புமிகு முதல்வர்கள் இது சிபிஐக்கு மாத்திரையில் தயக்கமே இல்லைங்க, நாங்கள் மாற்றி உத்தரவிடுறேன் அப்படி சொல்றாங்க. அவசியமே இல்லைங்க, நம்ம போலீஸே நல்லா பண்ணுவாங்க. தப்பு பண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன்னா தப்பு உயர்நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன்ல டைரக்டா அப்சர்வேஷன் இருக்கும்போது மேற்பார்வையில் இருக்கும்போது தப்பு பண்ண முடியுமா? இல்ல 8ஆம் தேதி கோர்ட் வந்து இல்ல சிபிஐ என்கொயரி வேண்டாம், சிபிசிஐடியே கன்டினியூ பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இவங்க ஆர்டர் போட்ட பிறகு லெட்டர் எழுதின பிறகு நல்லா சொல்லலாம். ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நம்ம ஜெனரல் பவர் ஆஃப் கன்சர்ன் கொடுத்திருக்கோம். டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல அது வந்து மத்திய அரசாங்க ஊழியர்களுக்காக தான் சிபிஐ வச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜெனரல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் எல்லாம் பண்ணலான்னு இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜெனரல் கன்சென்ட் கொடுத்துருந்தோம். சிபிஐ எடுத்துக்கலாம் விசாரணைக்கு மாதிரி. அது சில பிரச்சனை வரும்போது அந்த ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போ சிஎம் ஸ்பெஷலா கொடுத்தா கூட உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த ரெண்டு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் வந்து இல்ல சிபிஐ தேவையில்லை, நீங்க சிபிசிஐடியே விசாரிக்கன்னு சொல்லலாம், அழகா சொல்லலாம். இல்லைன்னா நீங்க கொடுத்து சரிதான் சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.